ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஷனை எப்படி செலக்ட் பண்ணுறது, இண்டெக்ஸ்னால் என்ன, ப்ரீமியம்னா என்ன, இது எல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெருவாரியாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நெஃப்டி பேங்க். நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்படுங்க, ஆப்ஷன் பண்ணுவாங்க, நான் பேங்க் நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்படுவீங்க. சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் வரக்கூடியது என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வரணும். சரிங்களா? நிறைய இடத்துல என்எஸ்சி வெப்சைட்னா என்னென்னு கேட்டுறாதீங்க, நிறைய வீடியோஸ் இருக்குது. என்எஸ்சி வெப்சைட்னா என்ன, இங்கே தான் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். சரிங்களா? 1700 கம்பெனி என்எஸ்சியில் இருக்குது. இதுலேருந்து டெய்லி 50 கம்பெனியை தேர்ந்தெடுப்பாங்க. அதனுடைய வெப்சைட்ஸ் தான் இது. சரிங்களா? இதில் நெஃப்டி பேங்க் அப்படின்னு நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத காட்டும். அதில் டெரிவேட்டிவ்ஸ் வந்தோடனே இதில் ஆப்ஷன் செயின் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்த உடனே இப்போது பேங்க் நெஃப்டி எதில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதாவது வேல்யூவை பார்த்துக்கணும். 41,350 இருக்குது. உடனே என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்த உடனே 41,350 இருக்கா, இதுவும் 41,400 இருக்கா, இதுவும் 41,400, 500, இந்த மூணுமே திட்டத்திட்ட என்னது அப்படின்னா அட் த மணி அப்படி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெண்டு தான் எடுப்பாங்க. நீங்கள் இந்த நாளையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த வேல்யூ இதில் உங்களுக்கு புரியறதுக்காக இன்னும் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இதில் மூவ்மெண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பிகினராக வர்றவங்க கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா தெரியும். உங்கள் லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா கால் ஆப்ஷன். சரிங்களா? உங்கள் ரைட் சைடு இருக்குல்ல, இது எல்லாமே புட் ஆப்ஷன். இதில் ஏடிஎம் அப்படி இப்படிலாம் கேள்விப்படுவீங்க, அட் த மணி, அவுட் ஆஃப் த ஓடிஎம் அப்படி இப்படி நிறைய கேள்விப்படுவீங்க. இதில் ஒன்றே ஒன்று தான், இந்த எல்லோ கலரில் இருக்கிற இந்த வேல்யூவை பாருங்கள். 41,400, 41,300, 41,200 அப்படின்னு சொல்லி வேல்யூ என்ன இருக்குது, மேலேருந்து அப்படியே கம்மியாக போயிட்டே இருக்கா. 39,000, 30,000, இதெல்லாம் என்ன, பேங்க் நெஃப்டி தொட்டுட்டு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம், இதெல்லாம் இதில் இருந்து 41,300, 41,400 இது வரைக்கும் இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னா கால் ஆப்ஷன். இந்த சைடு கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன். இதில் என்னது, இந்த மணி. இதுக்கு மேலே இருக்குல்ல 41,500, இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா? ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறது இந்த வேல்யூ இருக்குல்ல, 41,100 எடுங்க, 41,200 எடுங்க, இதுதான் ஸ்ட்ரைக்கு. சரிங்களா? இது புட் ஆப்ஷன். இந்த ரெண்டு எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இதை மட்டும் இந்த மணி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ புட் ஆப்ஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இருக்கிறதுக்கு உல்ட்டா தான் இது. அதாவது இதுக்கு மேலே இருக்குல்ல 41,500, 41,600, இதெல்லாம் இங்கே என்னென்னா இந்த மணி. இப்போ கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. எப்போதுமே எதில் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா, ஒன்று அட் ப்ரெசண்டில் இருக்கல இந்த அட் த மணி, இந்த வேல்யூவிலே எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மணியில் எடுங்க. சரிங்களா? அவுட் ஆஃப் த மணியில் மூவ்மெண்ட் இருக்காது. அது ஆப்ஷனை ரைட் பண்ணுவாங்க, ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு தான் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இதில் மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்பைரி டேயில் மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எப்போவுமே கான்ட்ராக்டாக மாற்றி எடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதை பார்த்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்போவுமே அட் த மணி இந்த வேலையில் 41,400 எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக நான் டைப் பண்ணுறேன் 41,500, 400. நான் எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும்னு நினைக்கிறோம் அதை டைப் பண்ணுறேன். இதில் நிறையா பார்த்தீங்கன்னா மார்ச் கால் ஆப்ஷன், மார்ச் புட் ஆப்ஷன், 9ஆம் தேதி மார்ச் கால் ஆப்ஷன், 9ஆம் தேதி மார்ச் புட் ஆப்ஷன், இப்படின்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஸ்டாக்கை பொறுத்த மட்டும். இப்போ நான் டாடா ஸ்டீல் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா மார்ச், ஏப்ரல் இப்படி தான் வரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இதில் மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதாவது பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா, இதே இது இண்டெக்ஸ் நெஃப்டி 50, ஃபின் நெஃப்டி, நீங்கள் எதை எடுத்தாலுமே வீக்லி கான்ட்ராக்ட் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் டேட்டை பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்ன ஆகும், எக்ஸ்பைரி டே. இந்த வியாழக்கிழமை ஃபுல்லாகவே போட்டிருக்கும். சரிங்களா? இப்போ மார்ச்சில் கடைசி வேலைக்கிழமை என்னது அப்படின்னு பார்த்தா 30ஆம் தேதி. இப்போ 23 வரைக்கும் இருக்குங்க, 23 வரைக்கும் இருக்குது. எங்கே 30 காணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த எந்த டேட்டுமே போடாமல் மார்ச்ன்னு இருக்கா, இதுதான் லாஸ்ட்டு கான்ட்ராக்ட். சரிங்களா? முடிய போகிறது. இப்போது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த வேல்யூ, அதாவது இந்த பேங்க் நெஃப்டி இருக்கா,
41,350க்கு மேலே போகும் அப்படின்னு நீங்கள் கணிச்சிருக்கீங்க. எப்போது 9ஆம் தேதி போகும், அதை தாண்டி, அதாவது வேல்யூ ஒரு 100 ரூபாய் இதுலேருந்து கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. 41,450 போயிடும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? இது 9ஆம் தேதி போகுமா, 16ஆம் தேதி போகுமா, 23ஆம் தேதி போகுமாங்கிறதான் கதை. இதை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த வியாழக்கிழமை நீங்கள் விற்கிறீங்களோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே விற்றுரும். நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற வரைக்கும் தான் வேலிடிட்டி. சரிங்களா? ஒரு புரிகிற மாதிரி ஒரு கதை சொல்கிறேன். இதில் எப்படி நாலேஜ் வேணால் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பெங்களூரில் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து சென்னைக்கு என்ன கொண்டு வரணும் அப்படின்னா தக்காளி பழம் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? இதில் 3 வே இருக்குது. ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வரலாம், ட்ரெயினில் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை டிராக்டர், பெரிய லாரி அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்டெய்னர், பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ். இப்போது ட்ரெயினில் வர்றதுக்கான டைமிங், ட்ரெயின் வந்துட்டு ஃப்ளைட் வந்து உங்களுக்கு 9ஆம் தேதி ரீச் ஆயிரும். சரிங்களா? ட்ரெயின் வந்து 16ஆம் தேதி ரீச் ஆகும். அந்த டிராக்டர், பெரிய ட்ராலி, ஹெவி வெஹிக்கிள் இருக்குல்ல, அது வந்து 23ஆம் தேதி ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பொருளை இதில் கொண்டு வரீங்கன்னு இருக்கேன். அப்புறம் இவ்வளோ நாளில் இந்த இடத்துல கொண்டு வந்து நீங்கள் சேர்க்கணும். அதாவது இந்த டேட் நீங்கள் லாங்கில் போக போக 23 அன்னைக்கு வரைக்கும் அது வெயிட் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தக்காளியை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரும்போது, சரிங்களா, அந்த தக்காளி பழத்தை இங்கே எடுத்துகிட்டு வரும்போது இங்கே 100 ரூபாயில் விற்றுட்ருக்க தக்காளி இறங்கிருச்சு, ப்ரைஸ் இறங்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் இருக்குது. ரொம்ப இறங்கிருச்சு அப்படின்னா லாஸ் இருக்குது. ஓரளவு கம்மி ஆயிடுச்சுன்னா ப்ராஃபிட்டில் அடிவாங்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ நாளில் இது போகும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து நீங்கள் இல்லை எனக்கு 9ஆம் தேதி போகும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேல்யூ இருக்கும். நீங்கள் கான்ட்ராக்டை அதிகமாக எடுக்க வேல்யூ, இந்த ப்ரைஸ் அதாவது ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ சரியாக நீங்கள் பண்ணுறதும் சரியாக ப்ரெடிக்ட் பண்ணுறதும் இதை சக்ஸஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ டவுட் இருக்கவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.